How many weeks were you pregnant? Your mental health. எப்போ pregnancy அப்போயா? Pregnancy journey-ல. Pain management and early pregnancy symptoms ஏதாவது இருந்ததா? Financially உங்களுடைய இந்த pregnancy journey உங்களுக்கு எப்படி இருந்தது? Gender நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நான் வந்து கண்மணி நெஞ்சில் வீசும் தென்றலி காதல் பொங்கும் பொன்மணி என் வாழ்வில் வந்த மின்மினி. This is a nice question. How many weeks were you pregnant? ஸோ இந்த பிரெக்னன்சி ஜேர்னி இதுக்கு முன்னாடி நாங்கள் இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். அதுவுமே வந்து கொஞ்சம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக மாறினா மாதிரி வந்து கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருந்தோம். அப்பெல்லாம் மாறல. என்ன மேட்டர்னா வந்து நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து அதுக்குள்ளே எப்படி பிரெக்னென்ட் ஆனீங்க, அதுக்குள்ளே எப்படி ஆனீங்க. நான் என்ன சொல்றேன், நான் ஹாஸ்பிட்டலோட இது குத்துட்டேன், ரெயின்போ பர்த் ரேட்டுன்னு சொல்லிட்டு. வேணும்னா அதுனா வேணும்னா ஆக்சுவலாக வேணாம், நீங்க அங்கேயே போய் கேட்டுக்கோங்க, அப்படி அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் நான் வந்து என்கிட்ட ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு 1% அவசியம் கூட கிடையவே கிடையாது. நான் யாருக்கெல்லாம் கேட்குறீங்களோ இந்த மாதிரி அதுக்குள்ள எப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் உள்ள வரீங்களே, அது அவசியமே கிடையாது. பிகாஸ் we know the truth and like people know the truth. and நிஜமாவே அதை நான் வந்து சொன்னேன், சயின்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு கூட கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். check it, okay? ஏன்னா பிகாஸ் லைக் இந்த பிரெக்னன்சி அப்படின்றது வந்து இட்ஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் இது வந்து ஒரு 40 வீக்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 10 மாசம் ஒரு மாசத்துல எவ்வளவு வீக்ஸ்னா, ஒரு சில மாசத்துல 4 வாரம் இருக்கும், 5 வாரம் இருக்கும், அந்த மாதிரி இல்ல. இது 40 வீக்ஸ், அதுதான் அந்த 10 monthsன்றத பிரிக்கிறாங்க. ஸோ கண்மணி டெலிவர் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 39th வீக்ல. ஏன்னா எங்களுக்கு டெலிவரி டேட் வந்து கொடுத்திருந்தது ஜூன் 12, பட் டெலிவரி ஆனது வந்து ஜூன் 8. சில பேருக்கு ஒரு 15-20 days முன்னாடி டெலிவரி ஆயிருக்கு, சில பேருக்கு வந்து இந்த 40 வீக்ஸ் தான் ஒன்று டெலிவரி ஆயிருக்கு, விச் இஸ் நார்மல். 40 வீக்ஸுக்கு மேல டெலிவரி ஆனாலும் ஓகே. அண்ட் 36-37 வீக்ஸுக்கு மேல டெலிவரி ஆகுதுன்றது ஃபுல் டேர்ம். அந்த ஃபுல் டேர்முக்கு முன்னாடி ஆனா அது ஃபுல் டேர்ம் இல்ல ப்ரீ டேர்ம், அந்த மாதிரிலாம் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா. ஸோ நாங்க ஃபுல் டேர்ம் பேபி. ஸோ அது வந்து ஒரு 40 வீக்ஸ் பிரெக்னன்சில வந்து 39 வீக்ஸ் இருந்தது. ஸோ we are not here to prove everyone, okay? யா. அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனவங்களுக்கு லவ். your mental health எப்போ pregnancy அப்போயா? pregnancy journey-ல. ஸோ மென்டல் ஹெல்த் வந்து pregnancy அப்போ எனக்கு பெருசா வந்து இதெல்லாம் ஆகல. கொஞ்சம் பேலன்ஸ்டா தான் இருந்தேன், நல்லா தான் இருந்தேன். ஏதோ பெருசாலாம் வந்து மூட் ஸ்விங்ஸோ ஆக்சுவலா உன்னுடைய அந்த பீரியட் டைம்லயும் கூட நீ வந்து இதுவா ஆனதில்லை. எனக்கு தெரிஞ்சு மூட் ஸ்விங்ஸ் பெருசா இது பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன்ல. ஏன்னா அது அவளுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு. அது எப்படி அவ பண்றான்றத நான் அவகிட்ட இருந்து கத்துட்டு இருக்கேன். என்கிட்ட அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். எனக்கு நான் டக்குன்னு ரியாக்ட் ஆவேன், டக்குன்னு எனக்கு சர்ரு ஏறுவேன், சல்லுன்னு கோவம் வரும், சல்லுன்னு ஏறும். ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படி ஆவறது. ஏன்னா இப்படி இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் கஷ்டமா. மேபி உனக்கு இதுதான் இருக்கு, பெட்டரா இருக்கு, எனக்கு அது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு நல்ல பேலன்ஸ் இருக்கு. அந்த பேலன்ஸ் வந்து அது சொன்ன மாதிரி அது நல்ல விஷயம். ஆனா அட் டைம்ஸ் எனக்கு எப்படிதான் இருக்கும், ஏன்டா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், அது நம்மளுக்கே அப்படிதான் இருக்கும். நான் அழுவேன், நான் அழுதுலாம் இருக்கேன் 2-3 தடவை, நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா எனக்கு அதை ரீட் பண்றது கஷ்டம். எனக்கு நான் இவளை வந்து ஒரு 98% ரீட் பண்றேன் கரெக்டா. அந்த 99.9 அப்படியா நம்மளுக்கே எப்படின்னா இவன் வந்து போன்ல தான் ரீட் பண்ணுவான், எப்படி இவனுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி இருக்கும். சோ பட் அந்த 1% இருக்குல்ல, எனக்கு கஷ்டம். அதுதான் வந்து அவளுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு சோன். எஸ், அது ரொம்ப தப்பான விஷயம் தான், அது யாரும் பண்ணாதீங்க. சோ என்னோட மென்டல் ஹெல்த் வந்து பிரெக்னன்சில வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம கூட இருக்கிற பர்சனுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அஸ்வத் வந்து லைக் நான் வந்து அதான் நான் சொல்றதுக்கு முன்னாடியே அவன் அதை வந்து என்ன பிரச்சனைன்ற மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணிடுவான். லைக் எனக்கு இப்போ ஃபுட்ல வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். பட் அவனே வந்து ஓகே இன்னைக்கு இது ட்ரை பண்ணலாம், இது சாப்பிடு, அந்த மாதிரி டக்குன்னு ஆர்டர் பண்ணி கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தான். அண்ட் நான் பெருசா மூட் ஸ்விங்ஸ் ஆகல. ஏன்னா அஸ்வத் வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து அவன் என் கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு லைக் ஒர்க் இருந்தாலுமே மேக்ஸிமம் வந்து என் கூட இருந்து என்ன என்டர்டெயின் பண்ணி அதெல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் வந்து நானுமே நார்மலா தான் இருக்கு. அவ என்ன சொல்லியிருந்தாலுமே அவளுக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் வந்து அவளுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவன் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ஒரு போல்டான பர்சன். நான் நிறைய இடத்துல வந்து இதை சொல்லியிருக்கேன். அவள் ரொம்ப 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 எனக்கு எந்த இடத்துலையுமே வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு அவள் அதை மேனேஜ் பண்ணியிருக்கா. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ.
அண்ட் அதுதான் நீங்க ஆக்சுவலா வந்து அஸ் அ பார்ட்னரா நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா வந்து நம்மளோட டைம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அவங்களுடைய சின்ன சின்ன சைன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னா வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் போத். ஏன்னா லைட்டா அவங்க சொல்லலாம்னு நினைக்கும் போது நம்மளுடைய மூடு ஸ்பாயில் ஆயிடுமோ, நம்மளுடைய ஒர்க் அஃபெக்ட் ஆயிடுமோ அப்படின்றதுக்காக கூட சம்டைம்ஸ் அவங்க அதை சொல்லாம விட்டுருவாங்க. அது எல்லாருமே நம்ம வீட்லயே கூட நம்ம அம்மாவும் அப்படிதான் இருந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால நம்ம அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ரெண்டு பேருக்குமே. நம்மளாலையும் பெட்டரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும். அண்ட் நிறைய கம்யூனிகேட் பண்ணணும். அதுதான் வந்து நான் பண்ண ஒரு விஷயம். நிறைய கம்யூனிகேட் பண்ணேன். அண்ட் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு டீல் என்னன்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ ஒரு சின்ன ஒரு வேர்பலான ஒரு ஃபைட் இருக்கு அப்படின்னா வந்து நாங்க அதை இன்னைக்கு இமீடியட்டா இன்னைக்கு நைட் முடியறதுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணுவோம். அது ஒரு விஷயம். அண்ட் அதை நெக்ஸ்ட் டே கொண்டு போகாம பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இன்னொன்னு விஷயம் என்னன்னா வந்து சிம்பிள் லாஜிக். ரெண்டு பேருமே யோசிக்கிற ஒரு விஷயம்னா, ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன, ஓகே இது நடந்துருச்சுப்பா, இப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்றதுல போக்கஸ் பண்ணிட்டோம்னா, இது ஏன் நடந்துச்சு, எதனால நடந்துச்சு, இப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா, அப்படி பண்ணிருக்கலாமா, இப்படி பண்ணிருக்கலாமா, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரூல் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அது ஒரு விஷயம் நாங்க ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணது, எங்களுக்கு ஒர்க் ஆச்சு. என்னடா நான் அட்வைஸ் எல்லாம் பண்றோமா? இல்ல நம்ம ஃபாலோ பண்றது தானே சொல்றோம். இல்ல பெரிய இவங்க வந்து அட்வைஸ் பண்றாங்கன்னு சொல்ற போறாங்க. இதெல்லாம் என்னடா இப்பெல்லாம் பயமா இருக்குங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட பயமா இருக்கு. ஏதாவது இப்படி சொல்றாங்களோ அப்படி சொல்றாங்களோ பயமா இருக்கு. அதுதான் கடுப்பா இருக்கு. ஓகேவா? அடுத்து பேபி நேம் எப்படி சூஸ் பண்ணீங்க? பேபி நேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அஸ்வத்தோட மூளையை மட்டுமே கசக்கி பிழிஞ்சு. ஸோ எனக்கு என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு 4-5 பேர் அலசி ஆராய்ஞ்சு வச்சு, அவன் ஒரு 4-5 பேரை வச்சு, அதுக்கப்புறம் இதுவா அதுவான்னு ஒரு கன்ஃபியூஷன் வேணாம். சரி, யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டோம். அந்த அஸ்வத் வந்து கண்டிப்பா வந்து நல்ல பேர் தான் வந்து சூஸ் பண்ணுவான். எனக்கு அந்த நேம் சூஸ் பண்றதுல எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சவுண்டிங். எனக்கு அந்த சவுண்டிங் வந்து ஒரு மாதிரி ஒரு ஆரா கிரியேட் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு வைபை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நாளா தோணிட்டே இருந்தது. ஸோ நிறைய நேம்ஸ் நான் யோசிக்கும் போது குழந்தை வந்து பையனா பொண்ணான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் மைண்ட்ல வச்சுட்டு இருந்த நேம் என்னெல்லாம்னா அது கபீர். கபீர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். எனக்கு வந்து கபீர் சிங் வந்ததுல அதனாலன்னு கிடையாது. கபீர்ன்ற வார்த்தையில வந்து ஒரு நல்ல ஒரு சவுண்ட் இருக்கு, ஒரு பாசிட்டிவான ஒரு ஆரா இருக்கிறதுன்னா நான் ஃபீல் பண்றேன். ஸோ இந்த கபீர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நல்லா இருக்குல்ல அப்படின்றவன் நான் நிறைய தடவை விட்டா சொல்லியிருக்கேன். அந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரூ அப்படின்ற வார்த்தை, அந்த த்ரூ ரூ அப்படின்னு அந்த சவுண்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க யோசிச்ச பேர் வந்து யாத்ரா. யாத்ரா வந்து ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரியும், சூப்பர் ஸ்டாருடைய பேரன். அவர் தான் வந்து ஆக்சுவலா அந்த பேர் வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ தனுஷ் சார் பையன். ஸோ அந்த நேம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யாத்ரா அப்படின்றது வந்து ஆஃப் லேட் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவலா மாறிட்டு இருக்கேன். அது வந்து ஆக்சுவலா ஒரு வீடியோ கூட பார்த்தேன். விராட் கோலி வந்து சொல்லியிருப்பாரு, டு ஐ லுக் லைக் பூஜா பாத் டைப்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆஃப் லேட் தான் ஒரு கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவலா மாறிட்டாரு. அந்த மாதிரி எனக்கு வந்து நான் அந்த மாதிரி இருந்ததே இல்லை இது வரைக்கும். வந்து நான் அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தது இல்லை. எனக்கு சாமி பக்தி எல்லாம் இருக்கு, ஆனா அவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இல்லை. பட் ஆஃப் லேட் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பீஸ் கிடைக்குது, ஒரு நிம்மதி, மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே கிடைக்குது. அதனால ஸ்பிரிச்சுவலா மாறிட்டே இருக்கேன். அப்போ இந்த ஒரு பயணம் என்ன எங்க கொண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டைம்ல அந்த ஜேர்னியை தான் அந்த யாத்ரா அப்படின்ற நேமோட எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால வி சோஸ் யாத்ரா. அண்ட் அதுக்கப்புறம் நாங்க யோசிச்சது வந்து எங்க அப்பா சஜஸ்ட் பண்ண நேம் வந்து யஜுர். யஜுர் அப்படின்ற நேம் சஜஸ்ட் பண்ணாரு. வேதாஸ்ல வந்து ஒரு வேதா வந்து யஜுர். ஸோ அந்த யஜுர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுவும் நல்ல சவுண்டிங் இது யஜுர்னு. ஸோ வாட் வி தாட் வாஸ் எய்தர் யாத்ரா இல்ல யஜுர் வேத் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம். ஏன்னா யஜுர் வேதா, ஸோ வேத் அப்படின்னு வைக்கலான்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த நியூமராலஜி சில நம்பர்ஸ் அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு சஜஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ அப்போ வீட்டில் எல்லாருமே சேர்ந்து ஒரு கன்க்ளூஷன் வரும்போது வி தாட் யாத்ரா யஜுர் வேத் அப்படின்னு வைக்கலான்னு. ஆனா இவன் வந்து விசாக நட்சத்திரம், முருகன், ஒரு குட்டி முருகா அப்படின்னு எங்க அம்மா கூட சொல்லுவாங்கல்ல, விசாகத்துல போறதான். ஸோ விசாக நட்சத்திரம், துலாம் ராசின் இவன். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் நான் வந்து இது மட்டும் தான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன், ஜாதகம். ஸோ துலாம் விசாகம்னு வரும்போது டூல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நேம் தான் நல்லா இருக்கும் நாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, த்ரூ நம்ம ஆல்ரெடி யோசிச்சிருந்தோம், யாத்ரா இருக்கு, யாத்ரான்ற நேம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். ஸோ யாத்ரா த்ரூவும் சேர்த்து த்ருவ் யாத்ரா அப்படின்னு வச்சோம். யாத்ரா த்ரூன்னு வச்சு பார்த்தோம், எங்களுக்கு இன்னும் செட் ஆகல. த்ருவ் யாத்ரான போது நல்லா இருந்தது. ஸோ த்ருவ் யாத்ரா இதுதான் பெயர் காரணம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் ஆஃப் த டே இஸ் 18 hours நம்மளுடைய லேபர் டைம் இருந்தது. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி எண்ட் ஆச்சு? ஸோ ஃபர்ஸ்ட் திங், July 7th நாங்கள் வந்து
டாக்டர் கிட்ட போயிருந்தோம். அப்போ அந்த செக்கப் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு கண்மணிக்கு வந்து சர்விக்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை, பட் ஹெட் பொசிஷன் வந்து கரெக்டாக இருந்தது. குழந்தையோடைய ஹெட் பொசிஷன் பெல்விக் ரீஜனுக்குள்ள கரெக்டாக பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ குழந்தை கீழே இறங்கிட்டே இருக்காங்க, பட் இன்னும் வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ பெயின் இன்டியூஸ் பண்ணலாமா? பெயின் இன்டியூஸ் பண்ணுறது வந்து இட்ஸ் அன் ஆப்ஷன். ஸோ நீங்கள் சொல்கிறது தான், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னா ஜூன் 12 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இல்லை பெயின் இன்டியூஸ் பண்ணலாமான்னும் போது எங்களுடைய இன்ஸ்டிங், நான் இப்பவும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய சாய்ஸ் மட்டும் தான். உங்களுடைய சாய்ஸ் உங்கள் கையில் இருக்குது. உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுடைய சாய்ஸ் என்ன, உங்களோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி அதை தாண்டி நீங்கள் 2 பேரும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க. நாங்கள் 2 பேரும் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணி டிசிஷன் எடுக்கும்போது வி தாட் பெயின் இன்டியூஸ் பண்ணலாம். ஏன்னா எங்களுடைய இன்ஸ்டிங் என்ன சொல்லுச்சு அப்படின்னா பெயின் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் பட் எல்லா சயின்ஸுமே இருந்தது. கண்மணிக்கு வந்து கன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது, அவளுடைய வயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்கர் ராக் மாதிரி ஆச்சு, ஆனால் மறுபடியும் நார்மல் ஆச்சு. ராக் மாதிரி ஆச்சு, நார்மல் ஆச்சு. கன்ட்ராக்ஷன்ஸ் இருந்தது. அப்புறம் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தது, வேற என்னெல்லாம் இருந்தது? பெல்விக் பெயின் இருந்தது, பேக் பெயின் இருந்தது. ஸோ அந்த ரேடியேட்டிங் பெயின் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். வந்து பேபி வந்து கீழே இறங்க இறங்க அது புஷ் பண்ண நம்மளுக்கு அந்த பெயின் வரும். அந்த பெல்விக் ரீஜன்ல அவளோட ஹெட் வந்து பிளேஸ் ஆக அந்த பெயின் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு ரேடியேட்டிங் பெயினா பேக்ல லோவர் பேக் பெயின். ஸோ இந்த லோவர் பேக் பெயின், இது பெல்விக் பெயின் எல்லாமே இருந்தது. லிட்டரலா நான் வந்து எவ்ரி டே எவ்ரி ஒரு 10 minutes ஒன்ஸ் எப்படி இருக்கு, உனக்கு இது இருக்கா, உனக்கு அது இருக்கா, உனக்கு இப்படி இருக்கா, உனக்கு அப்படி இருக்கா, அதுவா இதுவான்னு சொல்லிட்டு நான் பல கேள்விகள் கேட்டிருக்கேன். கன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, உனக்கு கன்ட்ராக்ஷன் விட்டு இருக்கா, இதுவா இருக்கா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். பட் அவளுக்கு வந்து சர்விக்ஸ் ஓப்பன் ஆகலை. ஸோ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பிவின்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த பிவி பண்ணி பார்க்கும்போது சர்விக்ஸ் ஓப்பன் ஆகலை. பிவினாலே மேடம் அலறுவாங்க, ஏன்னா அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்து லிட்டரலா ஷிவர் ஆக ஆரம்பிச்சிட்டா. அதுதான் ஒரு பயம் ஒண்ணுவாங்கல்ல, நம்மளுக்கு தெரியாத ஒரு பயம், அந்த மாதிரி ஒரு பயத்துல இருந்தா. பட் இந்த சர்விக்ஸ் ஓப்பன் ஆனதுனால அவங்க வந்து பெயின் இன்டியூஸ் பண்ணலான்னாங்க. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்குமே அந்த எங்களோட இன்ஸ்டிங் எங்களோட கட் ஃபீல் என்ன சொல்லிச்சுன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஏன்னா டாக்டருமே சொன்னது என்னன்னா இதுக்கப்புறம் மேபி ஆகலாம், இல்லாட்டி ஆகாமலே இருக்கலாம். பனிக்கூடம் உடையல அண்ட் இந்த மாதிரி சர்விக்ஸ் வந்து ஓபன் ஆகணும், ஆனா அந்த கன்ட்ராக்ஷன்ஸ் ரெகுலரா இல்லாம அது வந்து விட்டு தான் இருந்தது. சோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா லைக் இதே, ஏன்னா எனக்கு அப்போ காலும் வீங்க ஆரம்பிச்சது, நிறைய பெயின் வர ஆரம்பிச்சது. சோ அது மேனேஜ் பண்ணவும் கஷ்டமா இருந்தது. சோ டாக்டர் சஜஸ்ட் பண்ணது நீங்க வெயிட் பண்ணியும் பண்ணலாம், மேபி வந்து அந்த டைம்லயும் நம்மளுக்கு ஆகலாம், இல்ல ஆகாமலும் போகலாம். சோ இல்ல அந்த பெயின் எனக்கு ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல, எங்களுக்கு என்னன்னா ஆகாம போலாம் போது இன்னும் ஒரு 4 நாள் இவ பெயினோட இருப்பாளே அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணிட்டே இருந்தது. அதனாலதான் நானும் சொன்னேன். சோ இப்ப இந்த பெயின் இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ரீசன்ட் டைம்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பெயின் இன்டியூஸ் பண்றது வந்து காமன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இப்ப பெயின் இன்டியூஸ் பண்றாங்க, ஏன்னா எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லயுமே அது வந்து இருந்தது. சோ அதனால பெயினோட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா நார்மல் வார்டு வந்துட்டாங்களா, நார்மல் வார்டு வந்தோன்னா நார்மலா இருந்தாங்க மேடம், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்திருந்தாங்க. பெயின் வந்த உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராசஸ் வந்து உடனே சொல்லுங்க அப்படின்னாங்க. மேடம் பாட்டுக்கு நார்மலா இருக்காங்க. அந்த டைம்ல கூட வந்து சித்து அண்ணன், விஜய் சித்து விலாக்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நாங்க 2 பேரும். நீங்க எங்களோட வீடியோஸ்லயே பாத்திருப்பீங்க, நாங்க கொஞ்சம் அந்த சில டயங்கரம் அந்த மாதிரிலான டின்டாக் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டைம்ல அதுதான் பார்த்துட்டு இருந்தா இவ. நிஜமாவே சொல்றேன், அந்த டைம்ல விஜய் சித்து பிளாக்ஸ் பார்த்துட்டு இருந்தா. இது வந்து நான் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல, நாங்க எவ்ரி சிங்கிள் டே நாங்க நிறைய வீடியோஸ் வந்து நாங்க பார்ப்போம். அதுல இதுவும் வந்து ஒரு சரியான டைவர்ஷனா இருந்தது அவளுக்கு இல்ல. ஆனா வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாவே பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கேட்காதீங்க, 18 மணி நேரம் லேபர் ரூம்ல இருந்தாங்க. நான் 18 hours லேபர் வார்டு கூட்டு போயிட்டாங்க. பெயின் வருது கன்ட்ராக்ஷன்ஸ் ஹெவி ஆயிட்டே இருக்கு. ஆனா சர்விக்ஸ் இன்னும் வந்து 2 centimeterலயே தான் இருக்கு. சர்விக்ஸ் நல்லா ஓப்பன் ஆகணுமே, சர்விக்ஸ் ஓப்பன் ஆகி இந்த பலூன் வந்து கீழே விழணுமே, இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ். இவளா துடிக்கிறா. எனக்கு ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் மேல இந்த போடாப்பொடியில வந்து சொல்லுவாங்கல்ல, நீ இன்னைக்கு உடனே அப் பண்ணிருக்கு, அது மாதிரி வந்து வீடியோ எடுக்கிற அது வீடியோ எல்லாம் எடுக்க முடியாதுங்க, ஓகேவா? அந்த மாதிரி நான் ஜாலியா தான் இருந்தேன். உள்ள போகும்போது ஓகே போயிடலாம் அப்படின்னு போயினேன். ஆனா கதறி 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 அழுதேன் நான். என்னால இப்ப முன்னாடி அழவும் முடியல, துடிச்சுன்னு இருக்கா. 18 மணி நேரம் லேபர் பெயின்னா எனக்கு சத்தியமா வந்து எப்படி மேனேஜ் பண்ணானே தெரியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே டாக்டர் கிட்ட கூப்பிட்டு வந்து சி செக்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு உள்ள வந்து அவ்வளவு பயம் ஆரம்பிச்சிச்சு. பெயின்ல வலிச்சுனே இருக்கா, இப்படி பண்ணிட்டே இருக்கா. அது வந்து
இவன் வந்து இவளை அறியாம பண்றா, அவ்வளோ பெயின்ல துடிச்சு தான் நான் இவளை பார்க்காம வெளியே வந்து இந்த டோருக்கு வெளியே வந்து மறுபடியும் அப்படியே அழுதுட்டு நான் ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போவேன். அடைச்சிட்டு போயிட்டு நான் லைட்டே என் கண்ணெல்லாம் சிவப்பா இருக்குன்றதை இவ திரும்பி பார்த்தோன்னா, ஏய் குட்டி ஓகே தான் வந்து பரவாயில்ல நான் பண்ணிடுவேன் அப்படின்னா. அண்ட் டாக்டர் வந்து இந்த எபிடியூரல்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், அந்த எபிடியூரல்ன்றத இன்ஜெக்ஷனை வந்து முதுகுல வந்து போடுவாங்க. அது போட்ட உடனே உங்களுக்கு வந்து நம்பிடும். சோ பெயின் ஃப்ரீயா நீங்க பெயின் வந்து 100ல இருந்து 80% ஆஃப் பெயின் வந்து கம்மியாகும். பட் ஒன்ஸ் நீங்க இந்த புஷ் பண்ற ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த எபிடியூரல் வந்து இது பண்ண மாட்டாங்க, நீங்களே தான் புஷ் பண்ணணும். அந்த டைம்ல நீங்க பெயினை வந்து கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும், புஷ் பண்ணி தான் வந்து குழந்தைய வந்து டெலிவரி பண்ணணும். சோ இந்த எபிடியூரலை இவன் வேணான்னு கான்ஃபிடண்டா சொல்றா. டாக்டரும் சூப்பர் ஓகே நல்லா பயங்கர வில் பவர் இருக்கிறவங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க நினைச்சாங்க. ஏன் வேணான்னு? அதான் என்னன்னா, இப்போ அது வந்து நம்மளோட பேக் அந்த என்ன சொல்லுவாங்க ஸ்பைன்ல தான் அது வந்து போடுவாங்க ஆக்சுவலி. சோ அதுல இன்ஜெக்ஷன் போடும்போது அது இன்னும் பெயின்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, பின்னாடி வந்து லாங்கர் டைம்ல வந்து உங்களுக்கு முதுகு வலி இருந்துனே இருக்கும், பேக் பெயின் இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. நாங்க டாக்டர் கிட்ட கேட்டோம், அவங்க கான்பிடண்டா சொன்னாங்க இல்ல அப்படின்னாங்க. ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சேஃப் தான். அண்ட் ஜென்ரலாவே இப்ப அந்த எபிடியூரல் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து டெலிவரியில வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் அதுவுமே வந்து ஒரு 4 சென்டிமீட்டர் இல்ல ஒரு 5 சென்டிமீட்டர் வரும்போது அது எடுத்தோம்னா தான் அந்த பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படி இல்லாம ஒரு 8 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் வந்ததுக்கு அப்புறம் போட்டா அது வேற யாரும் இல்ல, இவதான் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எபிடியூரல் எடுத்துக்கிறா. இவ எபிடியூரல் எடுத்தா எப்ப நம்ம எடுத்தா கிட்டத்தட்ட 7 சென்டிமீட்டர் கிட்ட எடுக்கிறா. அந்த அனஸ்தட்டிக் அவரே வந்து என்ன சொல்றாருன்னா வந்து ஏங்க முன்னாடியே எடுத்துக்கலாம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரே ஒரு இந்த என்டையர் ப்ராசஸ்ல நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, லேபர் வார்டுல வந்து இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அசிங்கமா திட்டுவாடா அவன் பொண்டாட்டி அடிச்சிருக்காங்க அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவேன். நான் என்னடா இவ சேர்த்து வச்சு இவ அந்த ஜேர்னில எதுவுமே பண்ணல, திட்டினது இல்ல, மூச்சு காமிச்சது இல்லைன்னு செஞ்சிருவான்னு நினைச்சேன். ஒரு தடவை கூட என்ன திட்டல, டேய் வாடா போடா என்னடா இது அப்படின்னு கூட கத்தவே இல்லை. அந்த பெயினை வந்து ப்ராசஸ் பண்ணி கோ த்ரூ பண்ணி அதை பயங்கர பியூட்டிஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணா. அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து என்னை திட்டி என்னை வந்து பிடிச்சி கொடி என்னை டைட்டா பிடினா கூட வந்து கரெக்டா நான் கம்ஃபர்டபுளா இருக்கலான்றதை பார்த்துட்டே இருந்தா எனக்கு அதெல்லாம் சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி வந்து இது பண்ணா. ஸோ திட்டவே இல்லை. நான் அப்பவும் கேட்கறேன், ஒரு தடவை மட்டும் என்கிட்ட சொன்னான், குட்டி என்னால முடியல கட் பண்ணிடலாமா அப்படின்னா. நால ஒரு செகண்ட் இவ்வளோ பண்ணிட்ட, இன்னும் ஒரு ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான், நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு. அந்த டைம்ல அவ என்ன நினைச்சான்னு தெரியல. சரி ஓகே நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்ணா. இந்த எபிடியூரல் எல்லாம் போட்டாங்க. ஒரு 1 hour நல்லா தூங்கினான். டாக்டரும் சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கான்னா. வெளியே வந்து செம்ம அழுன்னு அழுது முடிச்சுட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு உள்ள போனா மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே இப்ப புஷ் பண்ற டைம், சர்விக்ஸ் நல்லா ஓபன் ஆயிடுச்சு, பலூன் எடுத்துட்டாங்க, பனிக்கூடத்தை வந்து டாக்டரே வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பிவி செக் பண்ணாங்க. செக் பண்ண உடனே சர்விக்ஸ் எவ்வளவு டைலேட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. பனிக்கூடத்தை உடைச்சாச்சு. மேடம் ரெடி டெலிவரிக்கு. அந்த புஷ் பண்ற ஸ்டேஜ்ல ஒரு 30 வாட்டி ஒரு 1/2 hour to 45 minutes புஷ் பண்ணிருப்பா. இருக்கிற மொத்த எனர்ஜியும் சேர்த்து புஷ் பண்ணா. என்ன எப்படி புஷ் பண்ணாத அது என்னன்னா அங்க சுத்தி வந்து நிறைய வந்து டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அது எப்படி இருந்ததுன்னா லைக் 10 சென்டிமீட்டர் ஆனோடனே டாக்டர் வந்து ஓகே வி ஆர் ரெடி, நம்ம வந்து அடுத்து இப்ப டெலிவரி பண்ண போறோம், ஓகே கண்மணி ரெடியா அப்படிலாம் வந்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. எல்லாரும் எனர்ஜி ஆகுறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது. டக்குன்னு அந்த ஒரு ப்ராசஸ் வந்து எனக்கே ஒரு மாதிரி ஐயோ இப்ப என்ன நடக்க போகுது அந்த மாதிரி இருந்தது. ஸோ 10 சென்டிமீட்டர் ஆனவுடனே இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வந்து பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடியான அஸ்வத் வந்துட்டு ஓகே நீ பண்ணுன்னு சொன்னேன். அப்போதான் எங்க டாக்டர் ஒரு மாசான வேலையை பார்த்தாங்க. கண்மணி உங்களுக்கு வந்து என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? என்னன்னா என்னோட அந்த லேபர் ரூம்ல வந்து டிவி இருந்தது. சோ ஒரு டைவர்ஷனுக்காக இந்த பெயின் வரும் போதெல்லாம் வந்து சும்மா ஏதாச்சும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பெல்லாம் பாத்துட்டு இருந்தேன். அதான் சொன்னேன்ல ஆக்சுவலா நார்மல் வார்ட்லயும் வந்து டிவி இது விஜிஎஸ்கி பிளாக். இன்னொன்னு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, அந்த பாட்டை போட்டு டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மேடம் என்ன சொல்றாங்க, போடா போடியில அந்த அப்பம்மா மணி சாங் போடுங்க அப்படின்னா அது வழியிலேயே போடுங்க. இது புஷ் பண்ணதுக்கு ஸ்டேஜ்ல எக்ஸ்ட்ரீம் பெயின்ல இருக்கிறா. ஆனா இதை சொன்னோன்னா போட்டாங்க ரிப்பீட்ல போடுங்க அந்த சாங். அந்த பாட்டு ஒரு 4 தடவை போயிருக்கும், 4-5 தடவை போயிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராசஸ் தான் ஒரு 30-35 மினிட்ஸ் புஷ் பண்றாங்க மேடம்.
புஷ் பண்றா செம்ம புஷ் பண்றா. அண்ட் அந்த புஷ் பண்ணும்போது அந்த டெக்னிக்கை சொல்லி கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி என்னன்னா பிரீத்திங் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து நல்ல ஒரு பிரீத் எடுத்துட்டு, ஒரு நல்ல லாங் பிரீத் எடுத்துட்டு நீங்க புஷ் பண்ணுவோம். லைக் மூச்சு இழுத்து விட்டுட்டு பண்ணா வந்து ஒர்க் ஆகாது. ஒரு லாங் பிரீத் எடுத்து ஹோல்ட் பண்ணும். அந்த பிரீத் நல்லா புஷ் பண்ணும். ஆமா, அந்த பிரீத் நல்லா ஹோல்ட் பண்ணிட்டு புஷ் பண்ணும் போது தான் வந்து லைக் இட்ஸ் சிங்கிள் புஷ்ஷா இருக்கணும். நம்ம புஷ் பண்ணி அப்படி இருக்காம லாங் சிங்கிள் சொல்லிட்டு அந்த நல்ல ஒரு லாங்கான ஒரு புஷ்ஷா இருக்கும். நான் சொல்லும் போது வந்து சில பேருக்கு காமெடியா கூட தெரியலாம். பட் ஆனா நம்ம ஒரு முக்குவோம்ல, அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்வாங்க. இல்லாட்டி தலை வந்துட்டு போகும். அந்த கால் பொசிஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து கால் வந்து நல்லா ஒயிட் ஸ்ப்ரெட்டா இருக்கணும். அண்ட் அந்த காலை வந்து நீங்க உங்களுடைய தைஸ புடிச்சு உங்களுடைய பாடி கிட்ட அதை அணைச்சிக்கிட்டாதான் உங்களால புஷ் பண்றதுக்கான ஒரு ஃபேவரபிளான இதுல இருக்கு. எவ்வளவு ஃபிளெக்சிபிளா பாடி ஆக்க முடியுமோ அவ்வளவு நம்ம பண்ணாதான் அந்த புஷ் வந்து அதுக்கு தாங்க அந்த ப்ரீநேட்டல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ நிறைய பேர் சுத்தி இருக்காங்க, எல்லாருமே அவ்வளவுதான் புஷ் அவ்வளவுதான் பேபி என்கரேஜ்மென்ட். இந்த பசங்க படத்துல கம் ஆன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் நாங்க. டாக்டர் என்ன கூப்பிட்டு காட்டுறாங்க, இந்த மாதிரி வந்து பாருங்க அந்த மாதிரி ஹேர் தெரியுது பாருங்க அப்படின்றாங்க. நான் இவட்ட சொல்றேன், ஹேர் தெரியுதுடி இங்க பாருங்க ஹெட் தெரியுது பாருங்க அப்படின்றாங்க. ஹெட் கொஞ்சம் வெளிய வந்துட்டு கொஞ்சம் தான் அப்படின்றாங்க. அஸ்வத் வேற வந்து போய் பார்த்துட்டு நீ உன்ன மாதிரி ஸ்ட்ரைட் ஹேர்லாம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கண்ணு கலங்கி ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருந்தது. ஆனா அந்த ஒரு 30 புஷஸ் பயங்கர ஸ்ட்ரென்த்தோட சொல்லிட்டேன். ஒன் லாஸ்ட் புஷ் இதான் அப்படின்னு சொல்லி பல புஷ் போச்சு. ஆனா கடைசி லாஸ்ட் புஷ் அப்போ சொன்னாங்க ஒன் ஃபைனல் புஷ், இது ஃபுல் இதுல நீங்க பண்ணிட்டீங்கன்னா எடுத்துறேன். ஏன்னா டாக்டர் வந்து வாக்யூம் வந்து யூஸ் பண்ணாங்க, அந்த சக்ஷன் மூலியமா இது பண்ணாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து இந்த பெல்விக் போன் வந்து அவன் மேல இடிச்சுட்டே இருந்தது, அதனால அவனால ப்ராப்பரா வெளியே வர முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அண்ட் தொப்புள் குடியும் வந்து கொஞ்சம் லைட்டா சுத்தி இருந்த மாதிரி இருந்தது, லைட்டா. அதனால அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா, சிங்கிள் இது வந்து லைட்டா சுத்தி இருந்த மாதிரி இருந்ததுனால லைட்டா டிஃபிகல்ட்டா இருந்தது. ஒருவேளை ஸ்ட்ராங்கா சுத்தி இருந்ததுன்னா மேபி அன்னைக்கு வந்து சி-செக்ஷன் கூட நடந்திருக்கும். பட் நல்ல வேலை கடவுள் இருந்திருக்காரு. அந்த புஷ் அப்பயுமே நான் வந்து சொன்னேன், ஒரு கட்டத்துல வந்து என்னோட எனர்ஜி எல்லாமே டிராப் ஆயிடுச்சு. நான் வந்து இல்ல என்னால முடியாது, என்ன விட்டுருங்க அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சு. திடீர்னு ஒண்ணு பண்ணா, குட்டி வீட்டுக்கு போலாமா, எல்லாம் போதும் நம்ம வீட்டுக்கு போலாம். எது பாதி நேரத்துல வீட்டுக்கு போலாமா, எல்லாம் போதுமா, எப்படி இதுன்னு நிறுத்திட்டு அப்படியே வா படத்துல இருந்து வெளியே போற மாதிரியா போக முடியும். திடீர்னு ஆபரேஷன் தியேட்டர்ல சொல்றா, சினிமா தியேட்டர்ல இருக்க மாதிரி எனக்கு சாகுற மாதிரி வெளியே இருக்குன்றா. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா எப்படிங்க இருக்கும் ஒரு மனுஷனுக்கு உள்ள. கண்மணி நோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆமா, பட் ஆனா அவங்க கம்ப்ளீட்டான மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நானும் விட்டுருக்க மாட்டேன், எப்படியாவது பயங்கரமா வந்து மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தேன். இன்னும் கூட இதா இருந்தாலும் பண்ணிருப்பேன். சோ லாஸ்ட் புஷ் அப்படி எடுத்து அவன் மேல அப்படி வச்சாங்க. அவ்வளவுதான், அந்த மொமெண்ட் தான் இருக்குதே லைஃபோடைய தி பெஸ்ட் மொமெண்ட். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வந்து என்ன லைஃப்ல சாதிச்சாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளானாலும் சரி, பேரு புகழ் பணம் அந்தஸ்து என்ன சம்பாதிச்சாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த மொமெண்ட்டை மேட்ச் பண்ணவே முடியும். இப்ப நினைச்சாலும் கண்ணு முன்னாடி இருக்கு அது. இதுதான் நடந்தது. அந்த 18 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து வெயிட் வந்து செக் பண்ணாங்க, எல்லாமே கரெக்டா இருந்தது, எல்லாமே மற்ற எல்லாமே செக்கிங்லாம் நடந்தது, எல்லாமே ஓகேவா இருந்தது. எல்லாம் இப்படிதான் அந்த 18 ஹவர்ஸோட இது போச்சு. அண்ட் ஆஃப்டர் ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உடனே ஆக்சுவலா இவளை லைட்டா கொஞ்சம் இதானோன்னா அவங்க வந்து இவளை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா காஃபி தான் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஐ திங்க் ஒரு few hours வந்து அதே லேபர் ரூம்ல தான் இருந்தோம். நம்மளுக்கு few hours and 1.5 2 hours இல்லையா, கொஞ்சம் ரொம்ப நேரம் 3-4 hours இருந்திருக்கா. 3-4 hours. ஏன்னா அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு எபிசோட்டமி, ஸ்டிச்சஸ் வந்து எபிசோட்டமி பண்ணதுக்கு அப்புறமா டைரக்டா வந்து கொஞ்ச நேரம் எந்த அளவுக்கு எல்லாமே நார்மலா இருக்கான்னு ஒரு few hours அங்க வச்சு செக் பண்ணிட்டு அப்புறமா நான் வந்து நார்மல் வார்டுக்கு வந்தாங்க. அண்ட் நார்மல் வார்டு வந்ததுக்கு அப்புறமாவே மறுபடியும் செக்கிங் எல்லாமே வந்து பண்ணாங்க. எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபைனா இருந்த உடனே எல்லாமே செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே பேக் ஹோம் இமீடியட்டா அடுத்த டேவே வந்து நடந்தது. அதான் இது நார்மல் டெலிவரின்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. அண்ட் இவரோட பாடி டைப்பும் இவரோட பாடி அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணதுனால இருந்தது. ஸோ இதுல வந்து அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து 1 நாள்ல அனுப்புவாங்க, 2 நாள் அனுப்புவாங்க, எல்லாமே அவங்கள பொறுத்ததுதான். இதுதான் எங்களுடைய பிரெக்னன்சி ஜர்னி. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு. அது நாங்க வந்து இந்த வீடியோல என்னடி பிரச்சனைகள் இருக்கு, பிரச்சனைகள்லாம் சரியா வரதுக்கா, அத மேபி வந்து வேற ஏதாவது क्वेश्चंस இருந்தா நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க.
அதுக்கு நாங்க இன்னொரு தனி வீடியோ போஸ்ட் பிரெக்னன்சியோட இது எப்படி இருக்குன்றது தேவைன்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நாங்க பார்த்துட்டு முக்கியமான கொஸ்டின்ஸா இருந்தது, ரிலேட்டபிளான கொஸ்டின்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு வீடியோ பண்றோம். பிரெக்னன்சி என்னங்க பிரெக்னன்சி, போஸ்ட் பிரெக்னன்சி பத்தி கேளுங்க, அத பத்தி நான் பேசுறேன். யா பட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஜர்னி, அமேசிங் ஜர்னி. கண்டிப்பா எல்லாருக்குமே அவரோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். ஹோப் நாங்க வந்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு மேபி எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க பண்ணோம், வேற எதுக்காக எந்த ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் பீயிங் ஸோ ஸ்வீட் அண்ட் நிறைய லவ் விஷஸ் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றீங்க, மெசேஜஸ்ல சொல்றீங்க. இது எங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுடைய பையன் த்ரூவ் யாத்ராக்கும் இது வந்து கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ யா திஸ் இஸ் இட் and thank you so much. and இந்த வீடியோஸ்ல வந்து இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி தான் நாங்க 50k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனோம். சோ அதுக்கு பெரிய thank you. so we are so grateful for it. and கண்டிப்பா இது மட்டும் இல்லாம எங்களால எப்படி வந்து நாங்க டிவில என்டர்டெயின் பண்றோமோ அதே மாதிரி உங்களை வந்து பெரிய ஸ்கிரீன்லயும் சரி இப்போ யூடியூப்லயும் சரி என்டர்டெயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே and do subscribe to Ashwin. and இதுக்கு அப்புறம் என்னெல்லாம் வீடியோஸ் வேணும்ன்றதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதை வச்சு மட்டும் தான் நாங்க வீடியோஸ் பண்ணலாம்னு இருக்கோம். சீரியஸாவே எங்களுக்கு ஏன்னா இதை பண்ணணும் அதை பண்ணணும், இந்த டோர் அந்த டோர் அதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தோணல, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடலாம், தெரியல. ஸோ நீங்களே ஐடியா கொடுங்க, அந்த வீடியோ நாங்க பண்றோம். நீங்க என்ன வீடியோ கேக்குறீங்களோ அந்த வீடியோ பண்றோம். ஓகே டான், see you, bye bye.